சத்குருநாத மகாராஜ் கி ஜெய். காஞ்சிபுரத்துக்கு ஸ்ரீமடத்துக்கு வரத்துக்காக ஒரு 10 வயது பெண் குழந்தையும் அவ அம்மாவும் பெரியவாளை தரிசனம் பண்ணோன்னு வரா. அப்படியே அந்த மடத்துக்கு வரும்போது அவ அந்த அம்மா மனசுல நினைச்சுட்டே வரா, கூட்டம் இல்லாம இருக்கணும், பெரியவாளை சீக்கிரமா தரிசனம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சுட்டே வரா. அந்த குழந்தையோட கைய பிடிச்சுட்டே வரும்போது ஏதோ அந்த அம்மா படிய கிட்ட தாண்டும் போது ஏதோ பொறி தட்டின மாதிரி இருந்தது. அந்த அம்மா அந்த குழந்தையோட கைய விட்டுட்டா. அந்த குழந்தைய காணும். பெரியவா கிட்ட போய் சொல்றா, பெரியவா என் குழந்தைய காணும் பெரியவா அப்படின்னு சொன்னோன்னே பெரியவா மௌனமா தியானம் பண்ணிட்டு சொன்னார், நேரா காளிகாம்பாள் கோவிலுக்கு போ, அதுல என் குழந்தைய கண்டுபிடிச்சு தரணும்னு எழுதி அந்த உண்டில்ல போட்டுட்டு 1 ரூபா காணிக்கையும் போட்டுடு அப்படின்னா. அந்த இடத்துல பார்த்தா அந்த அம்மா காளி காளி காளின்னு சொல்லிகிட்டே நிற்கிறா. ஆனா காளி தெரியவே இல்லை அந்த அம்மாவுக்கு, பெரியவாளாட்டம் தெரியறது. பக்கத்துல பார்த்தா அந்த குழந்தை கொஞ்ச தூரத்துல வரும்போது அந்த குழந்தைய பார்த்துட்டா. அந்த குழந்தை அழுதுன்னு இருக்கு. அந்த குழந்தைய சமாதானம் பண்றதுக்காக பக்கத்துல ஊர் மக்கள் சமாதானம் பண்ணிட்டு இருக்கா, போனவர்கள், அந்த திசையில போனவர்கள் இருந்தவர்கள். ஆனா அந்த குழந்தை அழுதுண்டே இருக்கு. உடனே அந்த ஸ்ரீமடத்துக்கு வந்தோன்னே பெரியவா சொன்ன மாதிரியே அந்த குழந்தை கிடைச்செடுத்து பெரியவாளை நமஸ்காரம் பண்றா. பெரியவா கேட்டா, சீட்டு எழுதி போட்டியா அப்படின்னு கேட்டார். பெரியவா சீட்டு எழுதி போட்டேன், ஆனா அங்க அம்பாள் தெரியல, எனக்கு பெரியவா தான் தெரிஞ்சார். இங்க பெரியவா தெரியல, காளி தான் தெரிஞ்சா அப்படின்னு அந்த அம்மா சொன்னா. ஏன் அப்படின்னா, ஒரு உத்தம குரு, அவதார புருஷன் தெய்வமாகவும் தரிசனம் கொடுப்பார், மனுஷனாகவும் தரிசனம் கொடுப்பார். ஏன்னா மனிதன் மாதிரி இருந்தாலும் அது ஒரு உத்தம குரு நடமாடும் தெய்வம் தான். அதே போல என்ன ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்னா, ஒரு தன்னுடைய குரு அனுகிரகம் பண்ணணுங்கிறது அவசியம். தன்னுடைய குரு அனுகிரகம் பண்ணணும்னு நம்ம எப்படி நினைக்கிறோமோ அதே போல இன்னொரு குருவை தேடி நம்ம போனோம்னா அந்த குரு கிட்ட போகும்போது நம்ம குரு தான் அந்த ரூபத்துல இருக்காரு நாம நினைச்சுட்டு போனோமானா நம் குரு அந்த குரு ரூபத்துல உத்தமமா நமக்கு அனுகிரகம் பண்ணுவார் அப்படிங்கிறது இது ஒரு விஷயம். சத்குருநாத மகாராஜ் கி ஜெய்.